இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்திற்கு நேராய் திரும்புவோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. சேர்ந்து எல்லாரும் இதை நாம் வாசிப்போம். கர்த்தர் நமக்கு இந்த வேத வசனத்தை இந்த மாதத்திற்கும் வாழ்நாள் முழுவதற்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கடைசி பகுதி. ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். மீண்டும் ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாகும். தயவு செய்து கொஞ்சம் அட்டென்ஷனோட எல்லாரும் இணைந்து சத்தமிட்டு வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஒரே ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருவதாக. கர்த்தருடைய சத்தம் நம்ம காதுகளில் தொனிக்க வேண்டும். ஷாகாந்தா ரபா ரியாத்தரபா லபா ரபா லபா. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நீர் மகா பரிசுத்தர், பெரியவர். இந்த காலை நேரத்தில் உம்முடைய பொற்பாதத்தில் வந்து நாங்கள் நின்று உம்மை கனம் பண்ணி ஆராதித்து ஜெபம் செய்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறோம். வந்த உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். எல்லாரும் சத்தமாக கேளுங்க. கர்த்தர் எங்களோடு பேசும். ஒரு ஊற்று கர்த்தருடைய இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு எங்களை நீர்ப்பாய்ச்சலாக்குவதாக இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அல்லேலூயா எல்லாரும் சொல்லலாமே? ஹல்லேலூயா. இன்னும் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு வருகிறது. அது சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கக்கூடிய நீரூற்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய நீரூற்று. உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை கொண்டு வரக்கூடிய நீரூற்று. அது தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது என்று நமக்கு பைபிள் சொல்லுகிறது. ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த நதி, இந்த நீரூற்று. ஸ்தோத்திரம். அப்போ ஆலயத்தில் ஒரு ஊற்று இருக்கிறது. இந்த சபையில் ஒரு ஊற்று இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதத்திற்கான ஊற்று தேவ சபையில் இருக்கிறது. எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் நமக்கு எல்லாம் தெரியும். அடிக்கடி பல பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க, பல பிரசங்கங்கள் செய்திருப்பீங்க. ஸ்தோத்திரம். தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நதி, அது போகிற இடமெல்லாம் செழிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டது போல அந்த பள்ளத்தாக்கை, ஒரு தாழ்வான பகுதியை நீர்ப்பாய்ச்சல் உள்ளதாய் மாற்றுகிறது. ஸ்தோத்திரம். எல்லா வறட்சிகளையும் ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதிர்பார்த்திருக்கிறவைகளுக்கும் மேலான காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வசனத்தை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்கிற அந்த ஸ்டடி பைபிள், நான் அதில் எடுத்து வாசித்த போது, ஸ்தோத்திரம், நீங்கள் வீட்டில் வைத்திருந்தால் பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாட்டர் வில் ஃபில் த ஸ்டெம்பட்ஸ் ஆஃப் ஜூடா அண்ட் எ ஃபவுண்டைன் வில் பர்ஸ்ட் ஃபோர்த் ஃப்ரம் த லார்ட்ஸ் டெம்பிள். பர்ஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வெடித்து. இங்கே தமிழில் புறப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்எல்டியில் போய் வாசிக்கும்போது அந்த பைபிளில் வெடித்து என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெடிக்கிற ஒரு நீரூற்று. ஸ்தோத்திரம். ஆலயத்திலிருந்து அவ்வளவு வேகமாக, அவ்வளவு துரிதமாக ஒரு நீரூற்று புறப்படுகிறது. நீரூற்று புறப்படுவதற்கும் வெடித்து ஒரு நீரூற்று செல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது அந்த டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் ரொம்ப அழுத்தி ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தில் அப்படி உங்களுக்கு கிடைப்பதாக. வெடிக்கும் நீரூற்று.
ஆலயத்தில் தான் இருக்கு, சபையில் தான் இருக்கிறது. இது புறப்படுகிற இடம் சபை, அதை மறந்துடக்கூடாது. ஏன் நம்ம தேவனுடைய வீட்டிற்கு வருகிறோம்? ஏன் தேவனுடைய சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம்? ஏன் நாம் இணைந்து கர்த்தரை பாடணும்? ஏன் இங்கே வந்து நம்ம ஜெபம் பண்ணணும், வசனத்தை கேட்க வேண்டும் என்றால் உங்கள் எதிர்காலத்திற்கான, உங்கள் எதிர்காலத்தின் நன்மைகளுக்கான, உங்கள் குடும்ப வாழ்வின் நலனிற்கான ஒரு வெடிக்கிற நீரூற்று இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது. ஹல்லேலூயா! இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது. ஸ்தோத்திரம். உங்கள் ஆசீர்வாதங்கள் அப்படி கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள நினைக்கிற சகல ஆசீர்வாதங்களும் ஆலயத்தின் மூலமாக வருகிறது. இந்த தேவ சபையின் மூலமாகத்தான் வருகிறது. ஸ்தோத்திரம். சபையின் ஐக்கியம் அவ்வளவு முக்கியம். இன்றைக்கு இதிலிருந்து ஒரு 7 ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். வெடிக்கிற நீரூற்றிலிருந்து நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற 7 ஆசீர்வாதங்கள். ஸ்தோத்திரம். அல்லது புறப்படுகிற நீரூற்று. இந்த ஊற்றுகள் நம்ம வாழ்க்கையில் நிறைய செழிப்பையும் மாற்றத்தையும் நமக்கு கொண்டு வருகிறது. வறண்ட நிலைமைகள், களைத்து போய் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆலயத்திலிருந்து ஒரு நீரூற்று வெடிக்கிறது. ஸ்தோத்திரம். அது உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நீரூற்றிலிருந்து நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. நம்முடைய வறண்ட அனுபவங்கள் எல்லாம் மாறுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக களைப்புகள், தொடர்ந்து ஓடும்போது களைத்து போவோம். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் அப்பப்போ நம்ம தேவ சபையில் வந்து ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்குறோம். தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது களைப்பு, இத்தனை வருஷம் ஓடிட்டோம், சோர்வு, ஒரு விதமான பலவீனம், இதெல்லாம் மாற்றுவதற்கு தாகத்தை தீர்க்கிற ஒரு நீரூற்று இந்த சபையிலிருந்து வெடிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வெடித்து கிளம்புகிற நீரூற்று, அதை யாரும் தடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு வெடித்து செதறும் போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை எவராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கென்று கர்த்தர் இந்த ஆலயத்திலிருந்து கொடுக்கிற நன்மைகளை எந்த வல்லமையும் தடுக்காத நிலையில் கர்த்தர் வந்து உங்கள் குடும்பத்திற்கு அதை சேரும்படியாய் செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். முதல் ஆசீர்வாதம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய ஆலயத்திலிருந்து வெடித்து கிளம்புகிற நீரூற்றின் மூலமாக நமக்கு வருகிற முதல் ஆசீர்வாதம் 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இவளோடே கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தை வழிநடத்தின போது பயந்து போய், ஸ்தோத்திரம், இவனை ஒளித்து கொண்டு வச்சிருக்கிறாங்க ஆலயத்திற்குள்ளே. இந்த யோவாஸ் பிறந்தபோது 6 வருஷம் தேவ சபையில் கொண்டு ஒளித்து வைக்கிறாங்க. தேவ சபையிலிருந்து நமக்கு வெடித்து கிளம்புகிற நீரூற்றில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? 6 வருஷம் ஒளித்து வைத்து, ஸ்தோத்திரம், 20ஆம் வசனத்திற்கு நீங்கள் வரும்போது 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் இவனை ராஜாவாக அவர்கள் தேசத்திலே கொண்டு வருகிறார்கள். 7வது வருஷத்தில் 7 வயதிலே ராஜாவாயிட்டான். ஸ்தோத்திரம். 7 வயதில் இந்த யோவாஸ் ராஜாவாக அமர்த்தப்படுகிறான். இவன் ராஜாவான போது அத்தாலியால் தேவ ஜனத்தை தவறாக நடத்தினவள். ஸ்தோத்திரம். தேவனுக்கும் அவளுக்கும் எந்த உறவும் சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்தவள். அவள் நாட்களிலே தேசத்திலே பாவங்களும் சாபங்களும் பெருகியது. தேவ ஜனங்களை அவர்கள் பயந்து போய் வாழ்ந்தாங்க. ஸ்தோத்திரம். மறைத்து வைத்து இந்த ஆலயத்தில் 6 வருஷம் இவன் ஜீவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். 7வது வருஷத்தில் ராஜாவாயிட்டான். 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 11:20, தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. சொல்லுங்க எல்லாரும். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு உயர்வு வருகிறது. ஸ்தோத்திரம். ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நீரூற்றில்
நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகுகிற ஆசீர்வாதம். இந்த ஆலயத்துக்குள்ளே வச்சு யோவாசை 6 வருஷம் பாதுகாத்து 7வது வருஷம் சிங்காசனத்துக்கு கொண்டு வந்து தேசத்தில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். உங்களையும் என்னையும் இந்த ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம் குடும்பத்தில் மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலே நம் மூலமாக மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகுவதாக. ஸ்தோத்திரம். தேசத்திலேயே மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஆசீர்வாதம் சபையிலிருந்து புறப்படுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தேசத்தை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. சபையின் ஜெபத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. நீங்கள் அதனால தான் என்ன தேவை பிரச்சனை என்றாலும் சபையில் உடனே தெரியப்படுத்தணும், ஊழியக்காரர்களுக்கு தெரியப்படுத்தணும். உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெருக பண்ணுவா. தேசம் அமைதியாகிவிட்டது. அப்போ கொந்தளித்து கொண்டிருந்தது. அத்தாலியாளால் தேசம் கொந்தளித்தது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷன் 6 வருஷம் ஆலயத்துக்குள்ளே பராமரித்து பாதுகாத்து அந்த ஏற்ற காலத்தில் மேலே கொண்டு வந்து உயர்த்தின போது மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இந்த 2 ரொம்ப முக்கியம். முதல் ஆசீர்வாதம் என்னது? மகிழ்ச்சியும் அமைதியும் வேண்டும். அநேக நேரம் அமைதி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்தின் பல சூழ்நிலைகள் நம்முடைய அமைதியை கெடுக்கிறது. நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிறது, நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆலயத்திலிருந்து வெடிக்கிற நீரூற்றில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். இந்த காலை நேரத்தில் நாமும் நம்முடைய குடும்பமும் அதை வாஞ்சிக்க வேண்டும். ஒரு அமைதியான வாழ்க்கையை வாஞ்சிங்க. எப்பொழுதும் போராட்டங்கள், கலகங்கள், யுத்தங்கள், இதுவே நம்ம வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. கானான் தேசம் மலைகள் பள்ளத்தாக்கு, மலை பள்ளத்தாக்கு, ஏற்றம் இறக்கம், உயர்வு தாழ்வு, இப்படி தான் கானான். அதுபோல் பரலோகத்திற்கு செல்லுகிற வழியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளே, உயர்வு தாழ்வு, உயர்வு தாழ்வு, இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. மகிழ்ச்சியும் அமைதியையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். 6 வருஷம் அவன் ஆண்டவர் அங்கே வச்சு உருவாக்கி பராமரிக்கிறார். தேவ சபையில் நீங்கள் எதற்காக வர்றீங்கன்னா, உங்களை ஆண்டவர் அமைதியாக உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு இந்த சபையில் ஆராதனைகளுக்குள்ளே உங்களை கொண்டு வர்றார். 6 வருஷம் என்பது தேவ பிரசன்னத்துக்குள்ளே, தேவ சமூகத்தில் நீங்கள் வசனங்களை கேட்டு ஆராதித்து பலப்படுகிற ஒரு டைமை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 6 வருஷம் நீங்கள் ஜெபம் பண்ணி நல்ல வசனத்தை தியானித்து கேட்டு பிரசங்கங்களை கேட்டு கேட்டு பலனடைந்து உங்கள் லைஃப்பில் மகிழ்ச்சியும் அமைதியும் பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தையில் இது வெளிப்படுகிறது. தேவ சபையிலிருந்து அந்த ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகணுமா? இந்த ஆலயத்திலிருந்து வெடித்து கிளம்புகிற நீரூற்றிலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் சில நேரங்களில் குடும்பங்களில் போராட்டங்கள், பிரிவினைகள், கலவரங்கள், இப்படியே நம்ம வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இது எப்படி நமக்கு கிடைக்கிறது? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வரும்போது, சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். ஆலயத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆலயத்தில் நாம் பணிவிடை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாமுவேல் வாழ்க்கையில் அவன் தரிசனத்தை பெற்ற பிற்பாடும், கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் அவன் கேட்ட பிற்பாடும், தேவனுடைய பிள்ளைகளே, அவன் என்ன செய்தான்? ஆலயத்தில் பணிவிடை செய்தான். மறந்துடாதீங்க, பணிவிடை செய்தான். நீ கர்த்தர் நம்ம கூட பேசிட்டாரு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மளை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்றால் சில நேரத்தில் இந்த பணிவிடையின் ஆவி நம்மளை விட்டு போயிடுது. கர்த்தர் எவ்வளவு நம்மளை உயர்த்தினாலும், ஏலியோட பேசாத தேவன் சாமுவேலோட பேசினார். அப்போ எந்த அளவுக்கு சாமுவேலை கர்த்தர் மேன்மையாக வச்சுருந்தாருன்னு பாருங்க. அவ்வளவு ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை பார்த்த போதும், சாமுவேல் கர்த்தர் தன்னை வைத்த இடத்துல பணிவிடை செய்தான். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இன்றைக்கு இந்த ஆவியை கர்த்தர் நமக்கு தரணும்.
கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது இந்த பணிவிடையின் ஆவி போயிடக்கூடாது. எவ்வளவு கர்த்தர் உயர்த்தினாலும் இந்த ஆலயத்தில் வந்து சில பணிவிடைகளை செய்யணும். ஸ்தோத்திரம். பெங்களூரில் ஒரு பெரிய சபை, அதில் ஒரு வாலிபன் அவர் 4.5 லட்சம் சம்பாதிக்கிறார் மாதம். அங்கெல்லாம் அது ரொம்ப குறைவான ஒரு சேலரி தான், நமக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்குது. அங்கெல்லாம் அது சர்வசாதாரணம். 4.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். ஆனால் அவர் தான் அந்த ஆலயத்தை பெருக்கி சுத்தம் பண்ணுறார். பெங்களூரில் நீங்கள் போனீங்கன்னா அந்த சபையில் அவரை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவர் மாதம், அவர் தான் ஆலயத்தை பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணுறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தில் எல்லாம் மேன்மையானது. எதுவும் வந்து பெரிய ஊழியம் சிறிய ஊழியம், இது குறைஞ்சது இது கூடினது அப்படியெல்லாம் கிடையாது. அவ்வளவு கர்த்தர் தன்னை உயர்த்தின போதும் அந்த பணிவிடையின் ஆவியை விட்டுவிடவில்லை. வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆலயத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சியையும் அமைதியையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு சாமுவேலை போல ஆலயத்தில் பணிவிடை செய்ய ஆண்டவரே எங்களால் முடிந்த அந்த பணிவிடையின் ஆவியோடு நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2வது, தேவனுடைய ஆலயத்திலிருந்து வெடிக்கிற நீரூற்றிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 52ஆம் சங்கீதம் 8வது வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒலிவ மரம், அதுவும் பச்சையான ஒலிவ மரம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இது எதை குறிக்கிறது? செழிப்பை மாத்திரமல்ல, தீர்க்காயுசை குறிக்கிறது. பச்சையான ஒலிவ மரம். ஆண்டவர் உங்களுக்கு அந்த வாலிபத்தில் இருக்கிற ஆவியின் பலனை முதிர் வயதிலும் கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. எவ்வளவு வயதானாலும் ஆவியில் அந்த பலன், ஸ்தோத்திரம், ஜெபத்தில் அந்த உத்வேகம், ஆராதனையில் அந்த அர்ப்பணம், தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் ஒரு வாஞ்சை, தேவனுக்காக ஊழியம் செய்வதில் ஒரு வைராக்கியம், தீர்க்காயுசு, பச்சையான ஒலிவ மரம். மோசே மரிக்கிற வரைக்கும் அவன் கண் பார்வை குறையலை, பலன் குறைந்து போகலை. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுக்க விரும்புகிறார். ஸ்தோத்திர. இளவயதின் மரணங்கள் வரக்கூடாது. ஸ்தோத்திர. சாபங்கள் விலகுவதாக. ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இந்த செய்தியை கேட்கும் போதே மரண பயத்தில் யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். வியாதியை கண்டு பயத்தோடு இருக்கிறீங்களா? என் குடும்பத்தில் ஏதாவது நடந்துருமோ? இந்த பயத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை விட்டு எடுத்து இந்த 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நிறைவேற்ற போகிறார். தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவாலயத்திலிருந்து வெடித்து புறப்படுகிற இந்த நீரூற்றிலிருந்து நமக்கு வருகிற 2வது ஆசீர்வாதம் நீடித்த வாழ்வு. தீர்க்காயுசை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் சரீரம் சுகத்தோடு இருப்பதாக, உங்கள் சரீரம் நல்ல பலத்தோடு இருப்பதாக. 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்றாரு. அங்கே தாவீது சொல்றான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கொஞ்ச நாள் அல்லப்பா, கொஞ்ச நாள் அல்ல, தீர்க்காயுசோடு இந்த சபையில் நான் கர்த்தரை ஆராதிப்பேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் எல்லாருக்கும், குறிப்பாக மூத்த விசுவாசிகளுக்கெல்லாம் இந்த சபையில் இன்னும் ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுத்து இன்னும் பலப்படுத்தி இந்த ஊழியங்களின் மேன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்வாராக. நம்பினா மட்டும் கை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாருக்கும் தீர்க்காயுசை கொடுப்பார். நீங்கள் புதிதாக வந்திருக்கலாம், சில வருஷமாக வந்துட்டு இருக்கலாம். சபையில் எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதம். ஆமென். கேட்டகரி எல்லாம் கிடையாது. சபையில் எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். தேவனுடைய வசனத்தை யார் யார் கேட்டு கீழ்ப்படுகிறோமோ அத்தனை பேருக்கும் அதே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நகோமிக்கு கொடுத்த ஆசீர்வாதம் குறுகிய காலத்தில் வந்த ரூத்துவுக்கும் கிடைச்சது. தேவன் அப்படி தான் ஆசீர்வதிப்பார்.
ஸ்தோத்திரம். நீண்ட கால சபையில் நம்ம இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம். உங்களுக்கும் ஆசீர்வாதம் வரும். புதுசாக தான் ஐயா வந்திருக்கிறோம், நீண்ட காலம் வர முடியலை, இப்போ தான் வந்திருக்கிறோம். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆயுசு காலத்தை கர்த்தர் பூரணப்படுத்த விரும்புகிறார். 91ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்கள் இந்த வசனத்தை எல்லாம் பிடித்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் சுகவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரை நீடித்த நாட்களாக திருப்தி ஆக்கணும். நாங்கள் செய்ய வேண்டிய ஊழியங்கள், வேலைகள், கடமைகளை செய்து முடித்தோம் என்கிற திருப்தி வருகிற வரைக்கும் நாங்கள் இந்த பூமியில் தீர்க்காயுசோடு வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பே. நீடித்த நாளை திருப்தி ஆக்குகிறார். ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த நீரூற்று உங்களுக்கு ஆயுசு காலத்தை கூட்டி கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். ஆயுசு காலத்தை அதிகப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்காயுசு நமக்கு வேண்டுமா? இந்த ஆலயத்திலிருந்து வெடிக்கிற நீரூற்றிலிருந்து உங்கள் ஆயுசு காலங்கள் பெருகணுமா? வியாதி பலவீனங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தீர்க்காயுசோடு பாதுகாப்பார். வியாதி இல்லாமையும் காப்பார், வியாதியின் நடுவிலும் காப்பார், வியாதியை சுகமாக்கியும் காப்பார். பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் பலவீனம் கடைசி மட்டும் இருந்தது, ஆனாலும் அவன் ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். சில பாடுகள், போராட்டங்கள் நம் வாழ்க்கையில் கடைசி வரை இருந்தாலும் ஜெயமாய் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நம் ஆயுசு காலங்கள் பெருகணும், கர்த்தருக்காக நிறைய செய்யணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். நல்ல சுகத்தோடு இருந்து கர்த்தருக்காக நிறைய வேலைகளை செய்யணும். குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை பார்க்கணும், பிள்ளைகளின் சமாதானத்தை பார்க்கணும், தலைமுறைகளை பார்க்கணும். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் முதல் வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்குள்ளே அவன் போய் ஜெபம் பண்ணுறான். நீங்கள் அடுத்து பின்னால் வாசிக்கும்போது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது எசேக்கியா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறான். அப்பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறான், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறான். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். இது ஒரு பெருமையான ஜெபம் அல்ல. 2 ராஜாக்கள் 20:3 கர்த்தாவே உடைஞ்சி மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிற ஜெபம். ஸ்தோத்திரம். ஆயுசு காலங்கள் நம்ம வாழ்க்கையில் பெருகணும்னா மனத்தாழ்மையோட தேவ சமூகத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. எந்த அளவுக்கு கர்த்தர் சமூகத்தில் நம்மளை உடைச்சி தாழ்த்துறோமோ அவ்வளோ பெரிய ராஜா தான். அவன் கையில் அதிகாரம் இருக்குது, ஆளுகை இருக்கிறது, சகல வல்லமையும் இருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷனுடைய ஜீவன் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. இதை எசேக்கியா ராஜா அறிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். நம்ம கையில் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறோம். ஜீவனின் அதிபதி அவர் கையில் அது இருக்கிறது. ஸ்தோத்திரம். போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. மனத்தாழ்மையாய் நிற்கிறான். ஆண்டவர் சமூகத்தில் எப்படி ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும். மனத்தாழ்மை. உடைஞ்சிட்ட ஆண்டவர் சமூகத்தில் வந்து சுகவீனங்கள், பலவீனங்கள் வரும்போது தேவனுடைய பிள்ளைகளே இன்னும் மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்தில் வந்து அழும்போது கர்த்தர் நமக்கு ஆயுசு காலத்தை கூட்டி கொடுக்கிறார். அழுது ஜெபித்த எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் மனத்தாழ்மையோடு உங்கள் சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆயுசு காலங்கள் பெருகுவதற்கு, நாங்கள் உமக்கென்று இன்னும் நிறைய வேலைகளை, ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் எங்களை நினைத்தருளுவீராக. எங்களை நினைச்சுக்கிடுங்க ஆண்டவரே, மறந்துடாதீங்கப்பா. அதான் அவனுடைய ஜெபம். மனத்தாழ்மை எடுத்துட்டான். 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார்.
மனத்தாழ்மையோடு அவர் சன்னிதானத்தில் நின்று விட்டால் மனம் உருகி ஆயுசு காலத்தை கூட்டி கொடுப்பார். ராமேன் சொல்லுங்க, உங்கள் ஆயுசு காலங்களை கூட்டி கொடுப்பார். இந்த தீர்க்காயுசை பெறனா. ரெண்டாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. உம்முடைய வீட்டிலே ஸ்தோத்திரம் கனம் உள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? தாவீதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அகிமலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறான், எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல உண்மையுள்ள ஆள் யாருப்பா இருக்கிறா? சவுல் ராஜாவே, தாவீதை போல உண்மையுள்ள மனுஷன் உங்கள்கிட்ட இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எங்களுக்கு பெருசாக ஜெபம் பண்ண தெரியலை, நீர் எதிர்பார்க்கிறபடி பெரிய ஊழியர்களை செய்ய எங்களுக்கு பலன் இல்லை, ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும்ப்பா, உமக்கு முன்னால் உண்மையாய் நிற்க எங்களுக்கு தெரியும். உண்மையுள்ள மனிதர்களை ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தாவீதின் ஜீவன் சவுல் கையில் மடிய விடாதபடி அநேக தரம் கர்த்தர் அந்த ஜீவனை தப்புவித்தார். ஈட்டிக்கு தப்புவித்தார், பொல்லாப்புகளுக்கு தப்புவித்தார், நயவஞ்சகமான சூழ்ச்சிகளுக்கு தப்புவித்தார். உங்க ஜீவனை ஆண்டவர் அப்படி பாதுகாப்பார், சூழ்ச்சிகளுக்கு தப்புவிப்பார். சத்ரு ஏதாவது பலவீனத்தை கொண்டு வந்து உங்க ஜீவனை எடுப்பதற்கு முயற்சிப்பார். இதுக்கெல்லாம் தப்புவிக்கப்படனா தேவ சமூகத்தில் ஆண்டவரே உண்மையான இருக்க கிருபை தாங்கப்பா. ஆராதிக்கிறதுல உண்மையாக ஆராதிச்சிடணும். கர்த்தருக்குன்னு செய்கிற ஊழியம், இந்த சபையில் கொடுக்கப்படுற பொறுப்புகள் எவ்வளவு உண்மையாக செய்ய முடியுமோ அவ்வளோ உண்மையை அதில் காண்பிப்போமானால் கர்த்தர் நம்ம சரீரத்தை ஆசீர்வதிப்பா, தீர்க்காயுசு ஆண்டவர் கொடுப்பா. ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்னை கனம் பண்ணுவார் என்று தான் பைபிள் சொல்கிறது. ஊழியம் செய்த யாரையும் ஆண்டவர் கைவிட்டு தரித்திரரை அனுப்ப மாட்டார். ஸ்தோத்திரம். ஒரு நாள் பசி பட்டினியில் இருந்தாலும் தேவையில் இருந்தாலும் மறுநாள் நம்மை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ தீர்க்காயுசை பெறுவதற்கு மனத்தாழ்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். தேவன் நமக்கு தர்ற சகல ஆசீர்வாதங்களிலும் கர்த்தரை கனம் பண்ணி உண்மையாக இருக்க உதவி செய்வாராக. எல்லா ஆசீர்வாதத்துக்கு நடுவில் ஜெபிங்க, எல்லா ஆசீர்வாதத்துக்கு நடுவில் கர்த்தரை முதல்ல வைங்க. எல்லா விதமான நெருக்கடியான வேலைகளுக்கு நடுவில் ஒரு பிஸி ஷெடியூலில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை முதலாவது கனம் பண்ணுங்க. அதிகாலையில் ஆண்டவரை தேடுறையில் உண்மையாக இருப்போம். ஒருவேளை நீங்கள் வயதானவங்க ஸ்தோத்திரம் இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியட்டாலும் நீங்கள் வீடுகளில் ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடிந்தவங்க எல்லாம் காலையில் வந்துருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கிறதுல உண்மை, தேவனை ஆராதிக்கிறதுல நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த உண்மையை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வரணுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகிறதில்லை. இந்த ஆலயத்திலிருந்து வெடித்து கிளம்புகிற நீரூற்றிலிருந்து ரெண்டாவது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தீர்க்காயுசு. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் தீர்க்காயுசோடு இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுக்கணும். உங்கள் பேர பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுக்கணும். சந்ததிகளுக்கு தீர்க்காயுசை கொடுக்கணும். உங்கள் அப்பா அம்மா பெற்றோருக்கு ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுக்கணும். நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாருக்கும் தீர்க்காயுசை கொடுக்கணும். அதற்கு தேவை தேவ சமூகத்தில் மனத்தாழ்மை, உண்மை. மூன்றாவது, தேவனுடைய ஆலயத்திலிருந்து வெடிக்கிற நீரூற்றிலிருந்து மூன்றாவது கர்த்தர் நமக்கு தர்ற ஆசீர்வாதம் 65ஆம் சங்கீதம் 4வது வசனம். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் கடைசி பகுதி. உம்முடைய பரிசுத்தமாகிய ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். மூன்றாவது, திருப்தியாக்குகிற நன்மைகள். நம்ம லைஃப்பை திருப்திப்படுத்துகிற சில நன்மைகள் வேணும். திருப்தியே இல்லாமல் ஓடிட்டுருப்போம். சில நன்மைகள் வரும்போது தான் திருப்தி ஆகும். சில கஷ்டங்கள்லையே இருப்போம். அது அந்த கடனெல்லாம் நீங்கணும், திருப்தி ஆக்குவார். ஒரு நன்மை வரும் உங்கள் வீட்டுக்குள்ளே. பொருளாதாரத்தில் நன்மைகள் வரணும். அப்படியே சோர்ந்து போய் நம்ம உட்கார்ந்துட்டுருக்குறோமா? திருப்தி ஆக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சகலவற்றிலும் ஐயோ இன்னைக்கு சாப்பாடு பொருட்களை வாங்குவதற்கு மளிகை ஜாமான் வாங்க காசு இல்லை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் இந்த அனுபவங்களை மாற்றி
திருப்தியாக்கி நடத்துவாராக. ஆமென். எதுவுமே இல்லை என்கிற நிலை இல்லாதபடி எல்லாத்துலேயும் கர்த்தர் நிரம்பி வழியக்கூடிய அளவில் திருப்தியாக்குகிற ஆண்டவர் நமக்கு சில நன்மைகளை கொடுக்க போகிறார். உங்கள் வீட்டில் இதுவரை பார்க்காத நன்மைகள் எல்லாம் பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் இதுவரை அனுபவிக்காத நிறைய நன்மைகள். ஸ்தோத்திரம். என்ன நன்மை தேவை அதை தருவார். குழந்தை பாக்கியத்தை தருவார். திருமணங்கள் நடக்கும். ஆண்டவருக்கு முன்னால் ஸ்தோத்திரம் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு அப்படியே இருக்கிறது. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த ஆலயத்திலிருந்து இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்கள். கடன்லேருந்து விடுதலை ஆக்குவார். மன சோர்வுகள்லேருந்து விடுதலை ஆக்குவார். வெட்கப்பட்ட சகல இடத்திலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா கர்த்தர் வைக்க போகிறார். திருப்தி ஆக்குவார். நிரப்பிடுவார் ஆண்டவர். திருப்தி ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார். பைபிளில் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களை போஷித்தார். எவ்வளவு ஆவிக்குரிய காரியத்திற்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்த போதும் அடுத்தபடி அதே இடத்துல ஆண்டவர் சரீர பிரகாரமான சில ஆசீர்வாதங்களுக்கும் சில வசனங்கள் ஆண்டவர் எடுத்து வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதமும் தேவை, உலகத்திற்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு தேவை. ஆமென். இந்த பூமியிலே வாழும்போது சில நன்மைகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் எப்படி நம்மை நன்மைகளினால் நிரப்புகிறார்? திருப்தியாக்கி நிரப்புகிறார். ஆமென். மீதம் 12 கூட எடுக்க கர்த்தர் உதவி செஞ்சாரா? 12 கூட. ஆகாரத்துக்கு பைபிளில் ஒரு முக்கியத்துவமான இடம் இருக்கு. சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். சாப்பாட்டு மேலே பிரிய அந்த போஜன பிரியர்களை சொல்லலை. சாப்பாடுக்கு பைபிளில் ஒரு பகுதி ஆண்டவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா நம்ம ஜீவிப்பதற்கு ஆகாரம் தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்த எல்லாரையும் நல்லா வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டில் எப்படி சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நிரப்புவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு பைபிளில் கர்த்தர் சொல்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதோடு சேர்த்து நம்ம ஆகாரத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் வருது. அதனால்தான் நம்ம சாப்பிடும்போது ஜெபம் பண்ணி சாப்பிடணும். தண்ணி குடித்தாலும் மனசுலையாவது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சபையில் ஒரு விசுவாசியினுடைய சாட்சியை கேட்டேன். இந்த சபைக்கு ஊழித்து போயிருந்தப்போ அந்த விசுவாசி சொல்லுகிறார், அவர் சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுவாராம், தண்ணி குடிக்கும்போது ஜெபம் பண்ணுவாராம். எந்தெந்த காரியங்களை அவர் செஞ்சாலும், ஒரு சின்ன சாக்லேட்டை சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேங்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. பாருங்கள் எந்த அளவு கர்த்தரை கனம் பண்ணுறாங்க, எந்த அளவு கர்த்தரை நேசிக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமாக்கி தருவாராக. 122 சங்கீதம் 9 வசனத்திற்கு வரும்போது, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆலயத்தின் நிமித்த நன்மைகள் வருது. அதனால தான் சர்ச்சுக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் வரணும், பிள்ளைகள் வரணும், பேர பிள்ளைகள் வரணும். ஆலயத்தின் நிமித்தம் ஒரு நன்மை வருது உங்கள் வீட்டுக்குள்ளே. வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு வருவோம்னு நினைக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளெல்லாம் சபைக்கு அழைச்சிட்டு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிள்ளைகள் உலகத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அந்த நாள் கர்த்தரை கனம் பண்ணுகிற நாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நாள் கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்கிற நாள். அப்படியே இளம் வயதிலேயே அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற போதனையில் வளர்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை சாட்சிகள் நம்ம சபையில். மூத்த விசுவாசி டாக்டர் டன்ஸ்டன் பி அம்ப்ரோஸ் அவர்கள், அவங்க பிள்ளைகள் எல்லாம் சொன்ன சாட்சிகள் நமக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை அவங்க புக்கு எடுத்தே படிக்க மாட்டாங்களாம். எக்ஸாம் இருந்தால் கூட அவங்க ஞாயிற்றுக்கிழமை படிக்கிறதே இல்லைன்னு இந்த சாட்சியை நான் சிறு வயசுலேயே கேட்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து தலைமுறைகள் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமே. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்காக உங்கள் பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை வாசிக்க முக்கியத்துவம் கொடுங்க. வசனங்களை வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அப்போ ஆலயத்தின் நிமித்தம் நன்மை வரணும்னா இந்த ஆலயத்தை நம்ம கனம் பண்ணணும், கர்த்தருடைய நாளை கனம் பண்ணணும். ஸ்தோத்திர. ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிள்ளைகள் ஊழியத்தில் ஈடுபடணும், சபையில் வந்து வேலை செய்யணும், சபையில் பணிவிடைகளை செய்யணும். அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இப்போ உள்ள வாலிபரில் கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கி எழும்பி பைபிள் ஸ்டடிக்கு வர்றதே பெரிய பாடாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை உறங்கவே கூடாது.
ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஓடிக்கிட்டே இருக்கணும், கர்த்தருக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். எவ்வளவு ஊழியங்கள் வருதோ செஞ்சிடணும். சண்டே ஸ்கூல் ஊழியமாக அதை முதல்ல செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன பொறுப்புகள் வந்து கேட்டு இந்த ஊழியத்தை செய்யும்போது வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் எல்லாம் இந்த காலத்தில் நல்லா ஓடலாம் கர்த்தருக்காக. நீங்கள் இப்போ ஓடி நல்ல பலத்தை செலவழித்து ஆண்டவருக்காக இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் பிற்காலத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வாசித்த சங்கீதத்தில் கடைசி வசனம் அது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். முதிர் வயதில் இந்த அனுபவம் வரணும்னா இளம் வயதில் வேதத்தை சுமக்கணும். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, இளமையில் வேதத்தை சுமந்தால் முதுமையில் இந்த வேதம் உன்னை சுமக்கும். இளமையில் ஜெபம் பண்ணாமல் நல்ல தூங்கி நேரத்தை வீணாக்கி வாலிபத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணி வர வயதான காலத்தில் ஜெபம் பண்ணவும் முடியாது, சர்ச்சுக்கு வரவும் முடியாது. அப்படி இல்லாமல் வாலிபத்தில் நல்லா ஜெபித்து கிருபைகளை பெற்று பரிசுத்தமாக வாழ்ந்து சபையில் ஆராதித்து நல்ல ஊழியங்களை செஞ்சோன்னா பிற்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம பலன் குறையும் காலத்திலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவா. நீங்கள் எத்தனை வயதானாலும் பலன் குறையும். பலன் குறையும் போதும் உங்கள் ஆவியில் ஒரு புது பலனை தந்து கர்த்தர் இந்த சபையில் கொண்டு வருவார் உங்களை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆலயத்திலிருந்து வருகிற நன்மை, திருப்தியாக்குகிற நன்மை, இதை பெற்றுக்கொள்ளணுமா? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வருவோம். 2 சாமுவேல் 22:7ஆம் வசனத்திற்கு வரும்போது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறி. ஆலயத்திலிருந்து ஜபிக்கிற ஜபம், ஆலயத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதம் திருப்தியாக்குகிற நன்மை. இந்த நன்மையை பெறணும்னா ஆலயத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஜபிக்கணும். அதனால தான் ஆராதனை நேரம் நல்ல சத்தமாக ஆராதிங்க, ஜபிக்கிற நேரம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்? ஆலயத்திலிருந்து போடுற சத்தம் தேவ சன்னிதானத்துக்கு போகுது. உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களையும் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். ஏசாயா 56:7, என் வீடு ஜெப வீடு, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இப்போ ஆலயத்தில் வந்து ஜபிக்கும் போது திருப்தியாக்கி நடத்துகிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4வது 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். 92:13, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். 4வது ஆசீர்வாதம் செழிப்பின் ஆசீர்வாதம். பொருளாதாரத்தில் செழித்திருப்பீங்க. இந்த ஆலயத்திலிருந்து வெடிக்கிற நீரூற்றிலிருந்து உங்களுக்கு செழிப்பு வருகிறது. எப்பவும் தேவையோடு இருந்துக்கிறீங்களா? எப்போவுமே கடனில் இருக்கிறீங்களா? அந்த அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். குறைவுகள் வரும், ஆனால் அடுத்த நிமிஷம் கர்த்தர் தூக்கி எடுப்பார். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்பொழுதுமே குறைவில் இருக்கிறோம், எப்பொழுதுமே முன்னேற்றம் இல்லை, எப்பொழுதுமே ஒரு பஞ்சத்திலே இருக்கிறோன்னா என்ன இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரல? பைபிளில் எல்லா ஆசீர்வாதத்திற்கான வழிகளையும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். செழிப்பின் ஆசீர்வாதம் ஆலயத்திலிருந்து தான் இந்த நீரூற்று வெடிக்கிறது. தேவ ஆலயத்திலிருந்து செழிப்பு உங்களுக்கு வருகிறது. இந்த செழிப்பை பார்க்கணுமா? குடும்பம் செழித்திருக்கணும். உங்கள் வீடுகளில் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் செழிப்பாக எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஆண்டவர் உங்கள் கைகளில் பொருளாதாரத்தை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். 4 பேர் முன்னால் தலை குனியாதபடி தலை நிமிர்ந்து நடப்பதற்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறார். இந்த செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. செழிப்பாக இருக்கிறாங்கன்னா முகத்தை பார்த்தாலே தெரியும். சிலர் சொல்லுவாங்க ரொம்ப செழிப்போ அப்படின்னு கேட்பாங்க. முகத்தை பார்த்தாலே தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்படி சோர்வாக கவலையாக ரொம்ப அப்படியே பலவீனப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா பணம் இல்லைன்னு அர்த்தம். சிலர் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். மாத கடைசி ஆராதனைக்கு வரும்போது ரொம்ப டல்லாகிடுவாங்க. மாதத்தில் முதல் ஆராதனை இப்போ நடத்துகிறோம் பாருங்கள், எப்படி ஆராதிச்சிருக்கிறீங்க. இந்த மாத கடைசியில் இதை காட்டிலும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்குறோம். முகத்தை பார்த்தாலே தெரியும். 2ஆம் வாரம் கொஞ்சம் டல்லு, 3ஆம் வாரம் 4ஆம் வாரம் ரொம்ப டல்லாகிடுவோம். காரணம் பர்ஸ் எம்டி ஆயிடுச்சு, அக்கௌண்ட்டில் காசு இல்லை, இன்னும் 4-5 நாள் இருக்குது இந்த மாதத்தில், அடுத்து சம்பளம் வர்றதுக்கு, அடுத்து பிஸ்னஸில் வருமானம் வர்றதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது.
அப்போ முகம் அப்படியே சுருங்குது. உங்கள் முகமும் சலிக்கணும், வாழ்க்கையும் சலிக்கணும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் சலித்தவங்க பண்ணுவாராக. இப்போ ஆலயத்திலிருந்து இந்த நீரூற்று வருது. இதை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்கிறது? பொருளாதாரத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. இன்னும் வசனங்கள் இருக்கு, எடுக்க நேரம். ஆலயத்துக்கு கொண்டு வரணும். 3-4 நிலைகளாக நான் அதை பிரித்து உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது முதற் பலன். அது உங்கள் பிள்ளைகள், மூத்த பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அது அவங்க வருவாங்க ஊழியத்துக்கு, நீங்கள் காத்திருக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் ஏற்ற நேரம் கொண்டு வருவார். நிலத்தின் முதல் விளைச்சல். உங்கள் பிஸ்னஸில் இந்த மாதம் முதல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா புதுசாக, அந்த பிஸ்னஸில் வர்ற முதல் வருமானத்தை கர்த்தருக்கு ஆலயத்தில் கொடுத்துடணும். வலது கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு 19ஆம் வசனத்தில், உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்களா? முதல் மாத சம்பளம் தேவ ஆலயத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அதான் முதல் பலன். எதை புதுசாக ஆரம்பிக்கிறீங்களோ அதில் வர்ற முதல் காரியம். நிறைய பேர் விவசாயத்தில் கொடுக்குறாங்க. ஸ்தோத்திர மரத்தில் சீசனில் பழுக்கிற முதல் கனி அது சபைக்கு வருது. கர்த்தர் அவங்களெல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அதே போல் வருமானத்தில் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா முதல் மாத வருமானம் எங்கே வரணும்னா ஆலயத்துக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ரெண்டாவது, இந்த செழிப்பு நம்ம வாழ்க்கையில் வரணும்னா லேவியராகமம் 27:30 இதுக்கெல்லாம் பைபிள் வழிகளை வைத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம செய்யும்போது ஆசீர்வதிக்கப்படுவோம். லேவியராகமம் 27:30 ஸ்தோத்திரம். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இப்போ மாதத்தில் நம்ம வர்ற வருமானத்தில் 10% அதுதான் தசம பாகம். அதுதான் தசம பாகம். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கை வேற, ஸ்தோத்திரம் நம்ம தேவனுக்குன்னு கொடுக்குறவைகள் அதெல்லாம் வேற. செழிப்பு நம்ம வாழ்க்கையில் வரணும்னா முதல்ல சொன்ன முதல் பலன் அது ஆலயத்துக்கு வரணும். ரெண்டாவது தசம பாகம். 10,000 ரூபாய் வருமானம்னா 1000 ரூபாயை சபையில் அந்த மாதத்தில் செலுத்திடணும். 50,000 ரூபாய் வருமானம்னா 5,000 ரூபாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்ம கர்த்தருக்குரியதை அவருக்கு செலுத்தும் போது நம்ம வாழ்க்கை செழிப்படைகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவது காணிக்கைகள். பைபிள் சொல்கிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸ்தோத்திர காணிக்கை இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். நான்காவது பொருத்தனைகள். பொருத்தனைகளில் காணிக்கைகளும் வரும், மற்ற விஷயங்களும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன், பொருத்தனை. இவ்வளோ நேரம் கர்த்தருக்கு கொடுப்பேன், வாரத்தில் ஒரு நாள் ஊழியம் செய்வேன், இதெல்லாம் ஒரு பொருத்தனை. எனக்கு இதை தந்தால் நான் உமக்கு இதை தருவேன், அந்நாளின் பொருத்தனை. அப்போ பொருத்தனைகள் ஆகிய காணிக்கைகள். எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தால் நான் உங்கள் சபைக்காக உங்கள் ஊழியத்துக்கு இவ்வளவு கொடுப்பேன், தேவராஜ்யத்துக்கு காணிக்கைகளை விதைப்போம். இதெல்லாம் பொருத்தனைகள். இந்த செழிப்பு நம்ம வாழ்க்கையில் வரணுமா? கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுதலையை பெற, முன்னேற்றம் அடைவதற்கு தேவனுடைய பிள்ளைகளை பைபிள் சொல்லுகிறது முதலாவது முதல் பலன், ரெண்டாவது தசம பாகம், மூன்றாவது காணிக்கைகள், நான்காவது பொருத்தனை காணிக்கைகள். இதெல்லாம் செலுத்தும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக ஐந்தாவது தேவனுடைய ஆலயத்திலிருந்து வெடிக்கிற நீரூற்றிலிருந்து நமக்கு வர்ற ஆசீர்வாதம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். 4வது வசனம் சேர்ந்து வாசிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஐந்தாவது தேவனுடைய ஆலயத்திலிருந்து வெடிக்கிற நீரூற்றிலிருந்து நமக்கு வருகிற ஆசீர்வாதம். எத்தனை முறை விழுந்து போனாலும், எத்தனை முறை சோர்ந்து போனாலும், எத்தனை முறை தேவனை துக்கப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் நம்மை உருவாக்குகிற ஆசீர்வாதம். மீண்டும் மீண்டும் நம்மை உருவாக்கி உபயோகப்படுத்துகிற ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? குயவன் கையிலேயே கட்டு போச்சு. குயவன் கையிலேயே கட்டு போச்சு. தேவனை ஆராதிக்கிறோம், ஜபிக்கிறோம், ஆனால் எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மளை
கெட்டு போக பண்ணிவிட்டு, வாழ்க்கையை நாரி போக பண்ணிவிட்டு. ஆனால் திரும்பவும் ஆண்டவர் அதை தூக்கி எறியாம, தேவனே ஸ்தோத்திரம், உம்முடைய அன்பு எங்கள் மேலே எவ்வளவு பெரியதப்பா. எவ்வளவோ ஜெபத்தில் குறைவாக தான் இருக்கிறோம், வேத தியானத்தில் குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களை தூக்கி எறியாம திரும்பவும் கெட்டு போன அந்த களிமண், அந்த மண் பாண்டம் அவர் கையிலேயே கெட்டு போச்சு. திரும்பவும் ஆண்டவர் பொறுமையா எடுத்து அதை வணைந்து திரும்பவும் பயன்படுத்துகிறார். வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே எத்தனை முறை நாங்கள் விழுந்து போனாலும் எங்கள் மேலே உங்கள் திட்டம் இருக்கிறனால, உங்கள் அன்பு இருக்கிறனால எங்களை விடாமல் திரும்பவும் மீண்டும் மீண்டும் எங்களை உருவாக்கி உபயோகப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மீண்டும் மீண்டும் கர்த்தர் நம்மளை உருவாக்கணுமா, உபயோகப்படுத்தணுமா? ஒரே ஒரு காரியம்தான், ஒரே ஒரு நிபந்தனை தான். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் வேதம் நிபந்தனைகளை நமக்கு கொடுக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவர் அந்த டைம் கொண்டு வர்ற வரைக்கும் அந்த பலத்த கையில் அடங்கி இருந்தோன்னா கெட்டு போனாலும் திரும்ப உருவாக்குவார், திரும்ப உபயோகப்படுத்துவார். இதுதான் சீக்ரெட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் திரும்ப பயன்படுத்தப்பட வேண்டுமா? உடைஞ்சு போனதுக்கப்புறம், நொறுங்கி போனதுக்கப்புறம், கெட்டு போனதுக்கப்புறம், நாரி போனதுக்கப்புறம், எல்லாரும் வேண்டான்னு வெறுத்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம பயன்படணும்னா, தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கையை விட்டு மாத்திரம் வெளியே போகாம அந்த பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும்போது, தேவன் இந்த நம்மளை வைத்த அந்த சபையின் உபதேசங்கள், சபையின் சகல காரியங்களுக்கும் நாம் இணங்கி கீழ்ப்படிந்து அடங்கி தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது கர்த்தர் திரும்பவும் நம்மை உருவாக்குவார், மறுபடியும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஒரே ஒன்று தான், அவர் கையை விட்டு மாத்திரம் வெளியே போயிடக்கூடாது. அவர் கையிலே அடங்கி இருந்துட்டா கெட்டு போனாலும் திரும்ப உருவாக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் கையிலேயே அடங்கி இருந்தா கெட்டு போனாலும் திரும்ப உருவாக்குவார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. 6வது ஆசீர்வாதம் மத்தேயு 26:26 28 வரைக்கும் வீட்டில் நிதானமாக வாசிங்க. ரொம்ப முக்கியமான வேத பகுதி. ஸ்தோத்திரம். இயேசுவை நினைவு கூறுகிற ஆசீர்வாதம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று 1 கொரிந்தியர் 11:23 24 வாசிக்கிறோம். இயேசுவை நினைவு கூறுகிற ஆசீர்வாதம் தேவ சபையிலிருந்து தான் இது வருது. இந்த நீரூற்று வெடிக்கிறது, அவரை நினைச்சு பார்க்குறோம். எங்க தெரியுமா? கர்த்தருடைய பந்தி. இயேசுவை நினைத்து பார்க்கிற இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா? ஒரே நிபந்தனை தான், கர்த்தருடைய பந்தியில் நம்மை நாமே நிதானித்து அவருடைய பந்தியில் நம்ம பங்கெடுக்கணும். 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, பரிசுத்தமான இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்க, புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம். இதில் பங்கெடுக்கும் போது நாங்கள் கரை திரையற்றவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, குறைவுள்ள பாத்திரம்தான் ஆனாலும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, எங்கள் மனசாட்சியில் சுத்த மனசாட்சியோடு நாங்கள் இதில் பங்கெடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவை நினைவு கூறுகிற ஆசீர்வாதம் வேணுமா? நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து அறியணும். எந்த நிலையில் நாம் இருக்கிறோம், எந்த நிலையில் நாம் வாழ்கிறோம் என்பதை அறிந்து நாம் பரிசுத்தப்படுவதற்கு இடம் கொடுத்து, சுத்திகரிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்து அந்த பந்தியிலே நாம் பங்கெடுக்க போகிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கர்த்தருடைய பந்திக்குள்ளே போக போகிறோம். ஸ்தோத்திரம். கிருபைகளை கர்த்தர் தருவாராக, குறைவுகளை கர்த்தர் மன்னிப்பாராக, பாவங்களை அக்கிரமங்களை மன்னிப்பாராக, நம்மை சுத்திகரித்து அந்த பரிசுத்தமான பந்தியில் கை வைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு மாதமும் இதை நினைவு கூறுகிறோம். எத்தனை முறை இந்த சபையில் கர்த்தருடைய பந்தி நடந்தாலும், எத்தனை முறை வாய்ப்புகள் வருதோ, அத்தனை முறையும் நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த பந்தியில்
பரிசுத்தத்தோடு பங்கெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாதத்தில் ஒரு நாள் என்று பைபிள் சொல்லலை. நம்முடைய சபையின் ஒழுங்குகள் இன்னும் எத்தனை முறை வாய்ப்புகள் கிடைச்சாலும் கர்த்தருடைய பந்தியை மிஸ் பண்ணிடாதீங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட் மாநாட்டில் ஒவ்வொரு மாநாட்டின் கடைசி நாள்லையும் ரொம்ப மகிமையாக எது இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய பந்தி. 3வது நாள் வைப்பாங்க, மகிமையாக இருக்கும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியம். கம்யூனியனை போல் ஆசீர்வாதமானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமேன். நாசரேத்தில் தினமும் கம்யூனியன் நடக்கு. காலையில் 5 மணி சர்வீஸில். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை தடவை இந்த சபையில் கர்த்தருடைய பந்தியை நடத்தினாலும் வாய்ப்புகள் வருதோ, தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாம் நிதானித்து அறிந்து இதில் பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நாங்கள் 2 சர்வீஸ்லையும் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம். 3வது சுத்தமல்லி கிளை சபையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 3 தடவை கம்யூனியன் சர்வீஸ். இப்போ தான் அங்கே 2வது வாரம் வச்சுருக்குறோம். இப்போ ஒரு மாதத்தில் 3 குறைஞ்சது. தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இது பாரம்பரியம் கிடையாது. மாதத்துக்கு ஒரு முறை. இது ஒரு சடங்கு அல்ல. இது கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. அது அப்போஸ்தலர் காலத்தில் தினமும் கர்த்தருடைய பந்தி எடுத்தாங்க. ஒவ்வொரு முறை பந்தி எடுக்கும் போதும் ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு எடுக்க உதவி செய்வாராக. அவரை நினைவு கூறுகிற ஆசீர்வாதம் இது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம தருவாராக. கடைசி 7வது மத்தேயு 16:18 பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுகிற ஆசீர்வாதம். தேவ சபையிலிருந்து, ஆலயத்திலிருந்து வெடித்து கிளம்புகிற நீரூற்றிலிருந்து 7வது கிடைக்கிற ஆசீர்வாதம் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுகிற ஆசீர்வாதம். வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே, சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாவதாக. சாத்தான் உங்களை ஜெயிக்க முடியாது. இந்த சபையில் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, பிசாசு உங்கள் குடும்பத்தை ஜெயிக்க முடியாது. வியாதி உங்களை ஜெயிக்க முடியாது. மரணம் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி, ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலிருந்து வெடிக்கிற நீரூற்றிலே பாதாளத்தின் சக்திகள், ஹல்லேலூயா, துரைத்தனங்கள், குழப்பங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், பிடிவாதங்கள், வருத்தங்கள், இதெல்லாம் பாதாளத்தின் ஆவிகள். இவைகளை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள் வைக்கிறார். பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளணுமா? ஒரே ஒரு நிபந்தனை. எபிரேயர் 10:25-26 சபை கூடுதலை விட்டுவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பாதாளத்தின் வாசல் சபையை ஜெயிக்க முடியாது. எத்தனை சக்திகள் எழும்பினாலும் தேவ சபையை ஜெயிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு சபைக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு சபையின் தலைவராக இருக்கிறார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா தேவனுடைய பிள்ளைகளை சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. இயேசுவின் வருகை நாள் சீக்கிரம் இருக்கு. எவ்வளவு ஆராதனைகள் கூட்டங்களில் பங்கெடுக்க முடியுமோ அவ்வளவு கூட்டங்களில் பங்கெடுத்துருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று